பிரச்சனை இல்லா நிம்மதியான வாழ்க்கை அமைய ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்க வேண்டும். அதை தவிர்த்துவிட்டு சதா சர்வ காலமும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் எந்தவித மகிழ்ச்சியும் ஏற்படாது. இந்த பிரச்சனைகளோடு பணப்பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அதிக அளவில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை என்பது உண்டாக்கிவிடும். இந்த நிம்மதி இல்லா சூழ்நிலையை மாற்றுவதற்கு, பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கும், சண்டை சச்சரவுகள் அற்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்றால் அதற்கு தெய்வத்தின் அருள் வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு அதீத பலனை தரும். அதிலும் குறிப்பாக அம்மன் வழிபாடு சிறப்பு மிகுந்ததாக திகழ்கிறது. பெண் தெய்வ வழிபாட்டிற்கு சிறப்பு மிகுந்த நாளாக திகழ்வதுதான் வெள்ளிக்கிழமைதான். அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய ராகு காலம் என்பது நம் கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்குரிய காலமாகும். அதனால்தான் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யும் வழக்கத்தை பின்பற்றுகின்றோம். அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று இந்த ஒரு பொருளை மட்டும் நாம் வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த பொருளை அபிஷேகத்திற்காகத்தான் நாம் வாங்கி தர வேண்டும். அம்மனுக்கு அபிஷேகத்திற்காக நாம் வாங்கி தர வேண்டிய பொருள்தான் குங்குமம். குங்குமத்தை தானமாக தருவதற்கு பதிலாக, அர்ச்சனைக்கு தருவதற்கு பதிலாக அபிஷேகத்திற்காக என்று குறிப்பிட்டு வாங்கி தர வேண்டும். முடிந்தவரை அங்கிருந்து குங்கும அபிஷேகத்தை பார்ப்பதன் மூலம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த பொருளை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றுதான் வாங்கி தர வேண்டும். அதுவும் ராகு காலத்தில்தான் வாங்கி தர வேண்டும். தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் நாம் இப்படி வாங்கி தருவதன் மூலம் அம்மனின் அருளால் விரைவிலேயே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும், நிம்மதியும் உண்டாகும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், பரிகாரமாக இருந்தாலும் முழு நம்பிக்கையுடன் தொடர்ச்சியாக நாம் செய்வதன் மூலம் அந்த வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் பலன் கிடைக்கும். ஒரு முறை செய்துவிட்டு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று நம்பிக்கை இல்லாமல் செய்யாமல், முழு மனதுடன் தொடர்ச்சியாக அம்மனை நாம் வழிபாடு செய்ய விரைவிலேயே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். வீட்டில் சேர்ந்திருக்க வேண்டியவை: உரல் மற்றும் ஆட்டுக்கள் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். அரிசி மற்றும் ஆலாக்கு சேர்ந்துதான் இருக்க வேண்டும். வீடு கூட்டும் சீமாரும் முறமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அம்மியும் உருட்டுக்கல்லும் ஒன்றாக இருக்க வேண்டும். வெந்தயமும் கற்கண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். துவரம்பருப்பும் சுக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். சர்க்கரை டப்பாவில் கிராம்பும் ஏலக்காயும் போட்டு வைக்க வேண்டும்.